புதுக்கோட்டையில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் உதவி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தைகள் நல மையம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் அதிரடி நடவடிக்கை எடுத்ததன் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த ஒத்தப்புளி குடியிருப்பு பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 58 வயதான பெருமாள் என்பவர் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் 7 பேர் உதவி தலைமை ஆசிரியர் மீது குழந்தைகள் நல மையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் ஆசிரியர் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து குழந்தைகள் நல அலுவலர்கள் பொன்னமராவதி பொறுப்பு டிஎஸ்பி குமார் உள்ளிட்டோர் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை போலீசார் அழைத்துச் சென்றனர். இதனிடையே மாவட்ட குழந்தைகள் நல மையம் சார்பில் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது போக்சோ உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்த பின்னர் அவரை புதுக்கோட்டையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.